திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை நடைபாதையில் ஞானோபதேசம். மூர் மார்க்கெட்டுக்குள் மிருகக்காட்சி சாலைக்கு போகிற வழியில் SIAA திடலுக்கு நேரே வேலியோர பிளாட்பாரம். நான் போகிற நேரத்தில் அந்த மாந்திரீகக்கார கிழவர் கடையை கட்டிக்கொண்டு புறப்பட தயாராகிறார். அடடா, கொஞ்சம் முந்திக் கொள்ளாமல் போய்விட்டோமே என்று அங்கலாய்க்கிறார் கூட வந்தவர். அதனால் என்ன, போய் கொஞ்சம் நெருக்கமாக நாம் நின்றோமானால் சற்று நேரத்தில் இன்னும் பலர் நிற்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் இந்த ஆடியன்ஸை விட முடியாமல் கட்டிய கடையை பிரிக்க ஆரம்பித்து விடுவார் மனுஷன் என்று கூறினேன். நானும் நண்பரும் போய் நிற்கிறோம். பெட்டி மேல் பெட்டியாக அடுக்கி வைத்து துணியாலும் கயிற்றாலும் இறுக்கி மூட்டையை கட்டிக்கொண்டே பக்கத்தில் இருந்த ஒரு நாட்டுப்புறவாசியிடம் உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்கிறார் மாந்திரீகர். அவர் பேச்சில் பல இடங்களில் குரில் நெடில் வித்தியாசமில்லாமல் எல்லா வார்த்தைகளும் நீண்டே ஒலிக்கிறது. மந்திரம் மாயம் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளியா, வாக்கு சுத்தம் வேணும். சுத்தமான வாக்கு தான் மந்திரம். சொல்லுதான் யா நெருப்பு. மனசு சுத்தமாக இருக்கணும். கெட்ட நினப்பு இவனை அழிச்சிடும், அவனே ஒழிச்சிடும்னு நினைக்கிற மனசு இருக்கே, அதான் யா சைத்தான். சைத்தான் இங்கே கீரான் யா, இங்கே வேற எங்கே கீரான்? மானத்தில் இல்லை, சைத்தானும் இங்கே தான் கீரான், ஆண்டவனும் இங்கே தான் கீரான். நல்ல நினப்பு ஆண்டவன், கெட்ட நினப்பு சைத்தான் என்று மார்பில் தட்டி நெஞ்சை உணர்த்துகிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு. அவனே மந்திரம் மாயம் பில்லி சூனியம் பேய் பிசாசு ஒன்றும் ஒரு நாசுக்கில்லாத வார்த்தையை கூறி தன் கருத்துக்கு அழுத்தம் தந்து ஒன்றும் செய்ய முடியாது, இத்த மனசில் வச்சுக்க. துட்டுக்கோசரம் வவுத்துக்காக அக்கிரமம் பண்ணுறது நம்ம தொழில் இல்லை. எதுவோ தாமாசுக்கு தான் மந்திரம் மாயமெல்லாம். தொழில் மருந்து கொடுக்கறது. ஆனால் மருந்து செய்யறதுக்கு துட்டு வேணும்யா. இந்த மருந்து தெருவில் விளையுதுன்னு நினச்சிக்கினியா? அபரூபமான மூலிகைங்க, வேறுங்க, மஸ்தான சரக்குங்க எல்லாம் சேர்த்து உடம்பை கசக்கி பாடுபட்டு செய்யறது இந்த மருந்து. நோவு வந்துட்டா துட்டை பார்க்கலாமா? வர ரூபாவா 20 ஊசி போட்டிக்கின்னு நோவை வச்சுக்கின்னு இருக்கிறாங்க. 10 ரூபாவா 2 ஊசி போட்டிக்கினா நோவு ஓடுது. அதை நினச்சி பார்க்குறதில்ல. அந்த காலத்தில் துறைங்களுக்கு நவாப்புகளுக்கெல்லாம் மருந்து கொடுத்து வித்தை காமிச்சு மெடல் வாங்கியிருக்கேன். செட்டி நாட்டு பக்கமெல்லாம் போயிருக்கேன். அப்போல்லாம் இந்த பாபாவுக்கு ரொம்ப மரியாதை. இந்த சைடில் அப்போல்லாம் வெள்ளைக்கார துறைங்க அள்ளி கொடுப்பானுங்க. எண்ணி கொடுக்குற பயக்கமே கிடையாது. இப்போ தான் நம்ம மாதிரி தாடி வச்சுக்கின்னு காலில் செருப்பு இல்லாமல் வெள்ளைக்கார துறைங்க பிச்சைக்காரனுங்க மாதிரி இங்கே சுற்றுறானுங்க. இங்கே அவர் குறிப்பிடுவது நாமெல்லாம் ஹிப்பீஸ் என்று சொல்கிறோமே அவர்களை. நாம் செகந்திராபாத்து பூனா பம்பாய் கான்பூர் எல்லாம் சுற்றினவன் தான். அந்த காலத்தில் 2 கோழி 20 ரொட்டி துண்ணுவேன். இப்போ தான் சோத்துக்கே தாளம் போடுது. அடே, அதுக்கு என்ன? அது ஒரு காலம், இது ஒரு காலம். ஆனால் மருந்து அன்றைக்கும் இதான், இன்றைக்கும் அதான். வித்தே கூட அப்படித்தான். நல்ல மனசு வேணும்ப்பா. வாக்கு சுத்தம் மனசு சுத்தம் இருக்குது. ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறான். இன்னொருத்தனுக்கு கெடுதி நினைக்காத, நீ கெட்டு போடுவ. நல்லதே நினை, ஆண்டவனை தியானம் பண்ணு. எதுக்கோசரம் ஆண்டவனை தியானம் பண்ணு சொல்கிறேன்? ஆண்டவனுக்கு அதனால எதுனாச்சும் லாபம் வருது? இல்லைடா, இல்லை. உனக்கு தான் லாபம் வருது. கெட்ட விஷயங்களை நினைக்கிறதுக்கு நீ யோசனை பண்ண மாட்ட. ஆண்டவனை நினச்சிக்கிட்டான்னா மேலேயும் கீழேயும் பார்த்துக்கின்னு யோசனை பண்ணுற. எல்லாத்துக்கும் நல்ல மனசு வேணும். சரிப்பா, நாளையாவது வெயில் பட பேஜாராக்கிது. சைதாப்பேட்டைக்கு போகணும், நான் வரேன்ப்பா. ஆமாம், நீ எப்போ ஊருக்கு போகிற என்று அந்த நாட்டுப்புறத்து கஸ்டமரை விசாரிக்கிறார். சாயங்காலம் ஆகும் என்றார் கஸ்டமர். போகிற வழியில் சைதாப்பேட்டையில் ஊட்டாண்டே தான் இருப்பேன். வந்து பாரு, மருந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன், வாங்கிக்கின்னு போ. என்னப்பா யோசிக்கிற? துட்டு கொண்டாரலையா? நாட்டுப்புறத்து கஸ்டமர் பல்லை காட்டுகிறார். துட்டு கிடக்குது, மருந்து வந்து வாங்கின்னு போ. நோவு இருக்கும்போது மருந்து கொடுக்கணும், துட்டு இருக்கும்போது துட்டு வாங்கிக்கிறேன், அப்புறமா கொடு. உடம்புக்கு நோவு வந்தால் மருந்து இருக்குது. மனசு நோவுக்கு ஆண்டவன் தான் பார்க்கணும். நல்ல மனசு தான் ஆண்டவன், கெட்ட மனசு சைத்தான் என்று ஒரு சூத்திரத்தை பல தடவை திருப்பி சொன்னார் அந்த பாபா. அவர் பெயர் பாபா என்று அந்த கஸ்டமரை கேட்டு தெரிந்து கொண்டேன். மூட்டை கட்டியான பிறகு சில வினாடிகள் கண்களை மூடி மார்புக்கு நேரே 2 கைகளையும் ஏந்தி சிறிது கடவுளை தியானம் செய்த பிறகு காவடி மாதிரி ஒரு கம்பின் 2 முனைகளிலும் மூட்டையை கட்டி தொங்கவிட்டு தோளில் தூக்கி கொண்டு 70 வயதுக்கு மேலான பாபா தெம்புடன் நடக்க ஆரம்பித்தார்.
நான் காஞ்சி பெரியவாளிடம், ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம், பைபிளிலும் நீதி நூல்களிலும் பயில்கிற ஞானத்தையே இந்த நடைபாதை பெரியவர் தன்னிடம் வந்து கூடுகிறவர்களுக்கு உபதேசம் செய்வதைக் கண்டேன். ஞானங்களும் நல் உபதேசங்களும் வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மகான்களையும் வேத வித்துக்களையும் நீதி நூல்களையும் நாடி சென்று ஞானம் பெற எல்லா மனிதர்க்கும் முடிவதில்லை. எனவே இந்த மாதிரி மனிதர்களின் மூலம் அது மூர் மார்க்கெட் நடைபாதையில் கூட விநியோகிக்கப்படுகிறது. இந்த பாபா ஒரு ஞானவான்தான். இந்த கதை 1972 ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது. நான் சந்தித்த இவர்கள் என்னும் தலைப்பின் கீழ் இந்த கதையும் இடம்பெற்றிருக்கிறது. ஞானம் எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம். சிந்தித்துக் கொண்டிருங்கள். நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி தங்களை சந்திக்கிறேன். நன்றி.